உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அண்ணன் தம்பிங்கலாம் உதவி செய்வாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து எல்லாருமே வந்து சோழன பார்க்க வராங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. "நீங்கலாம் வந்துட்டீங்களா?" அப்படி "அது எப்பிட்றா உனக்கு ஒன்றுன்னு நாங்கள் விடுவோம். என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது? எல்லாம் உனக்காக பண்ண வேண்டியதா இருக்குது. சரிடா அந்த பொண்ணுக்கு உண்மையிலே விருப்பம் இல்லைல்ல?" அப்படின்னு "இன்னும் விருப்பம் இல்லைண்ணே. சொன்னா நம்புனேன்" அப்படின்னு. "சரி நாங்கள் என்ன தான்டா பண்ணுறது?" அப்படின்னோன்னே, இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. "அந்த மாப்பிள்ளைய நீங்கள் தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னோன்னே, "சரிடா ஓகேடா நாங்கள் தூக்கிடுறோம். வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னடா பண்ணுறது? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்டு போயிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு சேரன். உடனே வந்து "அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அந்த பொண்ணுக்காக ப்ளீஸ்ண்ணே" அப்படின்னு. "எனக்காக செய்யணே" அப்படின்னு. "சரி ஓகேடா செய்கிறேன்டா உனக்காக தான்டா" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதன்படி வந்து இங்கே வந்து ஓகே நான் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில். அந்த சூர்யா அவர் வந்து அழகாக வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுறாங்க. எங்கே வந்து சூர்யா காணோம், இந்த மாதிரி வந்து 2 பேர் வந்தாங்க, அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கதறி அழறாங்க. அதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு நிலாவோட அப்பா. "நீங்க என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி வந்து நடந்ததா?" அப்படி "ஆமாம். யாருன்னே தெரியல. 2 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என் பையன. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாஸ்க் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "என் பையன் யாருக்குமே எந்த இதுவுமே பண்ணல. அவன எதுக்கு தூக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நீங்க கவலைப்படாதீங்க. என் வீட்டு மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் நான் விட மாட்டேன். அது யாருன்னு நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நடந்திருக்கா? கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சோழன் தான் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. நம்மளுக்காக சோழன் இவ்வளோ அளவு ரிஸ்க் எடுக்கிறாரு. அவரு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவருக்கு? ஐயய்யோ! இப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிலா. நிலா வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சோழனோட நம்பர் வேறு என்கிட்ட இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி கண்டிப்பாக அண்ணனோட மொபைலில் இருக்கணும். அண்ணன் தானே அவங்கள புக் பண்ணாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நைஸாக வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு வந்து அவரோட அண்ணனோட மொபைலை பார்க்குறாங்க. பார்த்தா சோழனோட நம்பர் இருக்குது. அப்பாடின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்து சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. "எங்கே இருக்கீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா சொல்லுங்கள், மாப்பிள்ளை காணோன்னு சொல்லிட்டு எல்லாம் தவிச்சிருப்பாங்களே, ஐயோ நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம் நிலா, பின்ன உங்கள் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது? மாப்பிள்ளை இல்லைனா கண்டிப்பாக நின்றும்ல கல்யாணம்" அப்படின்னோடனே, "ஐயோ என் அப்பா வந்து உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள் நிலா, எதுவுமே ரிஸ்க் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். அந்த மாப்பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ அவருக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் பார்த்துக்கலாம் நிலா. டைம் முடிஞ்சோட அந்த ஆளுங்கலாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சைன்லாம் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை நாங்கள் கண்டிப்பாக விட்டுடுறோம். முக்கியமான விஷயம் நிலா, இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரியா? இந்த கல்யாணத்தை மட்டும் நாங்கள் நிப்பாட்டிடுறோம்" அப்படின்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்னோடனே, "பரவாயில்ல நிலா, இதில் என்ன இருக்குது? நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸு?" அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் நிலா யோசிக்கிறாங்க. உடனே வந்து "சரி நான் வச்சுட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. "சரி நான் வச்சிடுறேன்னு" சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே யோசித்து பார்க்குறாங்க. சோழனை மீட் பண்ணது, முதல் முறையாக அவர் வந்து நம்பிக்கையாக சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. உண்மையிலே இவர் ரொம்ப நல்லவர். இந்த வீட்டில் யாருமே என்னை பற்றி யோசிக்கல. ஆனால் இவர் என்னை பற்றி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சி சந்தோஷப்படுறாங்க நிலா. இங்கே வந்து அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல சோழனுக்கு. "டேய் என்னடா ஆச்சு? ஏதாவது மாட்டிக்கினியாடா? என்ன பிரச்சனைடா?" அப்படின்னோடனே, "பிரச்சனைனா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? நிலா என்கிட்ட எப்படி பேசினாங்க தெரியுமா? அப்போ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுடா" அப்படின்னோடனே, "இங்கே பாருடா, உன்னால் தேவையில்லாத ரிஸ்க் நாங்கள் எடுத்துருக்கோம். எங்களுக்கு வேறு பயமாக இருக்குடா. இதெல்லாம் ஏதோ பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் வராது. நேரம் ஆனோடனே நானே சொல்கிறேன். அப்புறமா அவரை வந்து விட்டுடலாம். அப்புறம் சரி மறுபடியும் கல்யாணம் நடக்காது ரெஜிஸ்டர் மேரேஜ். அதெல்லாம் நிலா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு எதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. ஐயோ என்னமோ பண்ணி தொலைடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்க வந்து சோழனும் அதுக்கப்புறம் நிலாவும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ ஒரு வேளை சோழன் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. உடனே அவங்க அப்பாவுக்கு "என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "மாப்பிள்ளை வந்துட்டாரா?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ரிஜிஸ்டர்லாம் போயிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க எல்லோரும்.